67வது சம் வாங்க பார்க்கலாம் கைட்ஸ். வாங்க. if 211x into 24zx that is equal to மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட்ரிக்ஸ். அடுத்து மேட்ரிக்ஸ் ஆஃப் 98 - 3y. சரியா? அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் 211x into மேட்ரிக்ஸ் ஆஃப் 24z0 ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் 98 - 3yன்னு கொடுத்துட்டு xyzோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கணும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா இதையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் அதவே வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? வாங்க பார்ப்போம். 2 2s are 4, 1z சரிங்களா? நடுவில் ப்ளஸ் போட்டுருவோம். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், 2 4s are 8, 1 0 is 0 ப்ளஸ் 0. சரிங்களா? அடுத்து 1 2 is 2 ப்ளஸ் xz is xz மல்டிப்ளை பண்ணுது. அடுத்து 1 4 is 4, xz வந்து ப்ளஸ் x0 வந்து 0. சரிங்களா? x0 0 தானே வரும். x 0 மட்டும்னா 0 போட்டுறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு 9 8 - 3yன்னு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்? இதையும் ஈக்குவேட் பண்ணணும், இதையும் ஈக்குவேட் பண்ணணும், இதையும் ஈக்குவேட் பண்ணணும், இதையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 4 + z தட் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு வரும். அப்போ z ஈக்குவல் டு வாட்? 9 - 4 ஈக்குவல் டு 5. சரிங்களா? அதே மாதிரி இதையும் ஈக்குவேட் பண்ணணும்னா அங்கே ஒன்றும் கிடையாது, 8 தான் இருக்குது. அதை விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து xyz இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அதை விட்டுடலாம். அப்போ இங்கே பாருங்கள், 2 + xz தட் இஸ் ஈக்குவல் டு -3. இது -3ங்க, -3 இங்கே கொடுத்ததான் -3. அப்போ xz ஈக்குவல் டு அன்னொன்று தானே, அதை இறக்குவோம். தட் இஸ் ஈக்குவல் டு -3. இந்த 2 இந்த சைடு -2 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? -5ன்னு ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு? xz ஈக்குவல் டு -5. சரிங்களா? -5. அடுத்து இங்கே வாங்க, y கண்டுபிடிக்கணும்ல. இங்கே போட்டுவோம். 4 + 0 ஈக்குவல் டு y. அப்போ y ஈக்குவல் டு 4 முடிஞ்சு போச்சா? y வந்து 4ன்னாச்சு. அப்போ இந்த இடத்துல xz இருக்குது, xz தெரியணும், x தெரியணும். என்ன பண்ணலாம்? z நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் 5 இருக்குது. அப்போ 5 ஈக்குவல் டு -5. வாங்க கைஸ். அப்போ வந்து x ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? x ஈக்குவல் டு -5/5 கேன்சல் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு -1. x ஈக்குவல் டு -1 வந்துருச்சு. அப்போ x -1, y வந்து 4, z வந்து 5. இப்போ x, y, zோட மதிப்பு என்ன வரும்? xக்கு -1 போடுங்க, yக்கு 4, அடுத்து zக்கு 5. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே வருது? ஆப்ஷன் மைண்ட் தான்.